DC motor. The experience 1 hour collected first. Then current carrying conductor placed in a magnetic field, it experiences a force. இதுதான் என்னோட டேர்ம். தென் இதில் பேக் EMF. பேக் EMFனா என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். இது ஒரு அட்வான்டேஜ். செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் வேண்டாம், செல்ஃப் ரெகுலேட்டிங் மட்டும் போதும். தென் இது ஃபார்முலா. இது அதே தான். ஸ்டேட்டார்னா என்ன, ரோட்டார்னா என்ன. ரோட்டார்னா ஆர்மேச்சர் வைண்டிங், ஸ்டேட்டார்னா ஃபீல்டு வைண்டிங். இந்த மாதிரி டார்க்கு இஸ் ஈக்குவல் டு 0.159 0.01595 PZIA/A. நமக்கு அது தேவையில்லை. டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5I. இந்த டேர்ம் தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, in terms of Newton meter. அடுத்து மோட்டார். எப்படி ஜென்ரேட்டரு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் அந்த மாதிரி சொல்கிறோமோ, ஃபேரடேஸ் லா படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோமோ, அதுக்கு டிசி மோட்டாருக்கான டெஃபினிஷன் இதுதான். எந்த பிரின்சிபல் படி டிசி மோட்டார் ஒர்க் ஆகுது. டிசி மோட்டார்னா என்ன நடக்குதுன்னு முதல்ல இமேஜின் பண்ணிக்கலாம். சப்ளை கொடுக்கணும், ஜென்ரேட்டர் சப்ளை வெளியே எடுப்போம், மோட்டாருக்கு சப்ளை கொடுக்கணும். எங்கன்னா ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ரெண்டுமே சப்ளை கொடுக்கணும். ஜென்ரேட்டர்ல நம்ம ஒரு பக்கம் சப்ளை கொடுத்துக்கிட்டு அதே பக்கம் ரோட்டாரையும் சுத்த வச்சோம்னா இன்னொரு பக்கம் நமக்கு சப்ளை எடுத்துக்கலாம். இது ஜென்ரேட்டர். மோட்டார்ல ஸ்டேட்டாருக்கும் சப்ளை கொடுக்கணும், ரோட்டாருக்கும் சப்ளை கொடுக்கணும். இந்த ரெண்டு சப்ளையால ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும், அதை பேஸ் பண்ணி சுத்தும். அதுதான் இப்ப சொல்ல வரும். when current carrying conductor placed in a rotating magnetic field, AC வந்ததுன்னா rotating magnetic field என்ற ஒரு டேர்ம் வரும். when current carrying conductor placed in a magnetic field, ஸ்டேட்டார் இருக்கு, வைண்டிங் இருக்கு, ரோட்டார் இருக்கு, வைண்டிங் இருக்கு. ஸ்டேட்டாருக்கு நான் சப்ளை கொடுத்துட்றேன், அது பாட்டுக்கு இருக்கு. ரோட்டாருக்கு நான் சப்ளை கொடுத்துட்டேன், ஓகே, ரெண்டு ஃப்ளக்ஸ் இருக்கு, சுத்தணும். when current carrying conductor, ரோட்டார்ல இருக்கிற கண்டக்டர் இப்போ எப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரோட்டாருக்கு நான் சப்ளை கொடுத்துட்டேன்னா அப்போ அந்த ரோட்டார்ல இருக்கிற கண்டக்டர்ல என்ன இருக்கு, கரண்ட் இருக்குது. அந்த கண்டக்டர் எந்த இடத்துல இருக்குது, பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆல்ரெடி ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளை கொடுத்துட்டுனா அதனால ஒரு ஃப்ளக்ஸ் உருவாயிருக்குதா. ஸோ அந்த ரோட்டார்ல வச்சிருக்கிற கண்டக்டரை நான் எங்க கொண்டு போய் வச்சிருக்கேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளதான் வச்சிருக்கிறேன். அப்போ இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ ஃபோர்ஸ். அப்போ எனக்கு அந்த கண்டக்டர்ல ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸை பேஸ் பண்ணி, ஃபோர்ஸ் இருந்தாவே டார்க் இருக்கும், சுத்த ஆரம்பிக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் நீங்க இதுல பார்த்துருப்பீங்க, F is equal to BIL sin theta, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல F is equal to BIL sin theta ன்னு பார்த்துருப்போம். இதுதான் அது. ஸோ எந்த பிரின்சிபல்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதான். when current carrying conductor placed in a magnetic field, ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளை கொடுக்குறேன், ரோட்டாருக்கு ஒரு சப்ளை கொடுக்குறேன். ஸ்டேட்டாரால ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு, ரோட்டாரால ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு, அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. இல்லை ரூல்ஸ் படி ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் வச்சேன்னா, ரோட்டாருக்கு நான் சப்ளை கொடுத்துட்டேன், அது கரண்ட் கேரியிங் கண்டக்டர் தான். ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்துட்டேன், ஃப்ளக்ஸ் உருவாயிருச்சு. ஸோ கண்டக்டரை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதுதான் மோட்டாரோட பிரின்சிபல். ஐடியா இருக்கா? தென் பேக் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப்னா என்னன்னா,
இது லைக் லென்ஸ்லா அதே மாதிரிதான், அல்லது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதே மாதிரிதான் இதுவும். இமேஜின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அதே மாதிரி வரும், இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னன்னா இப்போ ரெண்டுமே சரி சுத்திட்டு இருக்குது, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏதோ ஒண்ணு இதுல டிஸ்டர்ப் பண்ணுது. எந்த மாதிரின்னா ரோட்டார்ல ஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், ஸ்டேட்டார்லயும் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், சுத்திட்டு இருக்குது. இது நமக்கு தேவையானது. ரோட்டார்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் ஸ்டேட்டாரை போய் கொஞ்சம் கட் பண்ணும். ஏன்னா அதுலயும் ஃப்ளக்ஸ் இருந்துகிட்டு தானே இருக்குது. நார்த் போல் சவுத் போல் அது பாட்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டு இருக்குது. நான் இங்க கண்டக்டர் வச்சிருக்கேன், அது பிரைம் மூவரோட மீன்ஸ் இதுலயும் சப்ளை கொடுத்துட்டேன், எனக்கு சுத்திட்டு இருக்குது. சப்ளை கொடுத்தாலே அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும்னு அர்த்தம். கரண்ட் இருந்ததுனாவே அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும்னு அர்த்தம். இந்த ஜஸ்ட் லைக் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த ஃப்ளக்ஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஃபீல்டுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும், நார்மலா கொடுக்கக்கூடியதை அப்போஸ் பண்ணும். அக்கார்டிங் டு லென்ஸ்ல அப்படிதானே சொல்லுது, எது இருந்தாலும் அதை அப்போஸ் பண்ணும். அந்த ஒரு இஎம்எஃப் தான் பேக் இஎம்எஃப்னு சொல்றாங்க. இதனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் நடக்குது. என்ன அட்வான்டேஜ்னா அதை தான் இங்க சொன்ன செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். என்னன்னா நான் 100 வோல்ட் கொடுக்குறேன் இந்த இடத்துல, மீன்ஸ் ஸ்டேட்டாருக்கு ஒரு சம் சப்ளை கொடுத்துட்றேன். நான் அது என்ன பண்ணும், இதுல 98 மாத்திக்கும். ஏன்னா இதை அப்போஸ் பண்ணி இங்க கொஞ்சம் கொடுக்குது, 98 மாத்திக்கும், 97 மாத்திக்கும், கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். ஸோ நமக்கு அது ரெகுலேட் பண்ணி கொடுத்துருது. நான் என்னதான் டிஸ்டர்ப் பண்ணி அதிகமா சடனா ஒரு 150 கொடுத்துறேன்னு வைங்க, 230 தான் கொடுக்கணும் மிஷினுக்கு, ஆனா அதிகமா 250 கொடுத்துட்டேன். அப்ப பேக் இஎம்எஃப் எனக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் இனிஷியலா. அப்ப பேக் இஎம்எஃப் அதிகமா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், 250க்கு ஈக்குவலண்டா இது ஆப்போசிட்டா ஒன்று கொடுக்கும். அப்ப 250 230 குறைச்சிடும். இது பேர் தான் செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பேக் இஎம்எஃப் நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான், ஆனா நமக்கு அதனால ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னா அதுவா செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் டார்க் ஈக்குவேஷன், இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 0.159 இது கான்ஸ்டன்ட், 5PZ IA/A. இந்த ஐன்றது ஆர்மேச்சர் கரண்ட், இசட்ன்றது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், ஃபைன்றது ஃப்ளக்ஸ். இதுல மற்ற எல்லா டேர்ம்ஸும் கான்ஸ்டன்ட், ஃபையும் ஐயும் மட்டும் வேரியபிள். இந்த டேர்ம் தான் நீங்க ஃபையும் ஐயும் வேரியபிள். ஸோ ஒரு மோட்டார்ல டார்க் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ்ல இதை 4ஐயும் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு மைண்ட்ல வைக்க வேண்டியது என்னது, ஃபையும் ஐயும் 4ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனா வேரி பண்ண முடியறது இந்த ஃபைவும் ஐயும் பொறுத்து தான். ஸோ ஃபை அதிகமாச்சுன்னா டார்க் அதிகமாகும், ஐ அதிகமாச்சுனாலும் டார்க் அதிகமாகும். சரிங்களா, இதுதான் இதுல. ஸோ இதுல டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5IA, அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஏசி வரும்போது காஸ் தீட்டான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5I காஸ் தீட்டா, பவர் ஃபேக்டர்ன்ற ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து ஃபோர்ஸ், அது வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு சொல்றது. ஃபோர்ஸ் எவ்வளவு உருவாகுதுன்னு சொல்றது. இது வந்து டார்க். அந்த அதே சமயம் இது வந்து ஃபார் ஏ சிங்கிள் கண்டக்டர், ஒரு கண்டக்டர் மட்டும் சுத்திட்டு இருக்குதுன்றதுக்கு தான் அந்த ரூல் நமக்கு அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஆஃப் கண்டக்டர்ஸ் நான் ஓன் பண்ணிட்டேன், அப்போ நமக்கு டர்ன்ஸ் பிளஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே அதிகமா. இதுல பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் பத்தியே நம்ம சொல்ல மாட்டோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பத்தியோ கண்டக்டர்ஸ் பத்தியோ சொல்ல மாட்டோம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மட்டும் சொல்றோம். ஏன்னா இருக்கிறது ஒரு கண்டக்டர், அந்த ஒரு கண்டக்டருக்கு நான் இன்ட்டு மல்டிபிள் பை 1 வேணா நம்ம போட்டுக்கலாம், நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸோ. அதனால நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம். ஆனா மோட்டார்ஸ்னு போகும்போது, ஜென்ரேட்டர்னு போகும்போது நம்மளுக்கு கண்டக்டர்ஸ் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதனால நீங்க டெரிவ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், டெரிவேஷன் போகும்போது ஏன் நம்ம இசட் கொண்டு போறோம் அப்படின்றது ஐடியா கிடைக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு பதிலாக நம்ம மாற்றிக்கணும். இது இந்த சைன் தீட்டாவா, சைன் தீட்டான்றது அவங்க ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட். என்ன கேள்வி வரீங்கன்னு தெரியல. நார்மலா என்ன எடுத்துப்பாங்கன்னா இந்த சைன் தீட்டா எதை எடுத்துக்கொன்றது, இது நான் சொல்றது உங்களுக்கு நீங்க கேட்கறதும் நான் சொல்ல வர்றதும் புரியுதான்னு பாத்துங்க. நார்மலா இருக்கா, இதுல நம்ம கண்டக்டர்ஸ் ஒண்ணு வச்சிருப்போமா, இந்த கண்டக்டர்ஸ்க்கு ஃப்ளக்ஸுக்கு பர்பெண்டிகுலரா கண்டக்டர் இருக்கிறது, அந்த தீட்டாவை தான் எடுத்துப்பாங்க அந்த சைன் தீட்டான்றது. அது ஏன் சைன் தீட்டா வர்றது, அந்த தீட்டாவுக்கு மட்டும் நான் சொல்றேன் எதை எடுத்துப்பாங்கன்றது. சைன் டேர்ம் அது டெஃபினிஷன், அது ஐடியா இல்லை.
அந்த தீட்டான்றது என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு பர்பண்டிகுலரா எப்படி கண்டக்டர்ஸ் இருக்கு அந்த ஆங்கிள் தான். நம்ம இப்படி வச்சிருப்போம் பர்பண்டிகுலர் தீட்டா 90, சாட்சி வச்சுப்போம் தீட்டா 0, அந்த மாதிரி. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன மாதிரி பர்பண்டிகுலரா அப்படின்ற மாதிரி தான் அந்த தீட்டான்றது. சைன் வருது, அது டெஃபினிஷன்ல வருது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ். இது ரொம்ப ஈஸியா சீக்கிரம் போயிடலாம். டிசி ஷண்ட் மோட்டார். அப்படியே ஜென்ரேட்டர் இருக்கிறதையும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட்டர்ல ஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்றதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. கரண்டோட டைரக்ஷன் மட்டும்தான் மாறும், மற்ற எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நம்ம மோட்டார், அங்கே ஜென்ரேட்டர், இது ஆர்மச்சூர், அதனால மார்க் மாதிரி வரும். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோம், வரக்கூடிய சப்ளை வருது. இங்கே ஐஎஸ்ஹெச்ஆ தெரியுது, இங்கே ஐ ஆர்மச்சூரா தெரியுது. ஓகே, இது ஷண்ட்டுக்கு. இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் வோல்டேஜ் வி, இங்கே இபி பர்டிகுலராக சொல்ல போனால் பேக் இஎம்எஃப். இது ஷண்ட்டுக்கு. அதே சீரீஸாக இருந்தால் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்கே இருக்கிறது வி, கரண்ட் இங்கே வருது, இது ஐஎஸ்இ, இங்கே போகிறது ஐஏ, இது மோட்டார், இங்கே உருவாகக்கூடியது இ, தட் மீன்ஸ் பேக் இஎம்எஃப். இது ஷண்ட்டுக்கு. அங்கே மாதிரி இங்கேயும் லாங் ஷண்ட்டு ஷார்ட் ஷண்ட்டுன்னு ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ், ஐஎஸ்ஹெச், ஐஎஸ்இ, இங்கே வந்தால் ஐஏ, இங்கே இருக்கக்கூடியது வி, லாங் ஷண்ட்டு. அடுத்து ஷார்ட் ஷண்ட்டு. ஜென்ரேட்டருக்கு என்ன வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சொன்னோம், ஷார்ட் ஷண்ட்டு. மாற்றி வரும், பெஸ்ட்டுக்கு போயிடும். ஷண்ட்டு வந்து சின்னதாக இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே இருக்கக்கூடிய வி, இங்கே போகிறது ஐஎஸ்ஹெச், இங்கே வருது ஐஎஸ்இ, இது மோட்டார், இங்கே போகிறது ஐஏ, இங்கே பேக் இஎம்எஃப். இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க, ஜென்ரேட்டருக்கும் மோட்டருக்கும் ஒன்றும் இல்லை, கரண்டோட டைரக்ஷன் மட்டும்தான் மாறும், மற்றது அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மோட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம், ஸோ இன்புட் சப்ளை இங்கேருந்து போகுது, அந்த மீனிங்ல. இதில் சரி, நீங்கள் இது முடிங்க. ஏழ்ராச்சா, ஓகே. இதில் ஜென்ரேட்டரில் என்னென்ன டேர்ம்ஸ் படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஷண்ட்னா பேரலாக இருக்கணும், சீரீஸ்னா சீரீஸாக கொடுத்துருப்போம். அதில் டர்ன்ஸ், சீரீஸ் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், ஷண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரெஸ்பெக்டிவாக ரெசிஸ்டன்ஸ் எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் அங்கே எழுதியிருப்போம், E is equal to V plus IA RA. இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் V,
வி இஸ் ஈக்குவல் டு அது என்னென்ன பண்ணுது இங்க இ பக்கமும் போகுது பிளஸ் இங்க ஒரு லாசஸும் ஏற்படுத்துது அப்படிதானே மீனிங் வி தான் இங்கேயும் போகுது இங்கேயும் போகுது தட் மீன்ஸ் இந்த இடத்துல பேக் இஎம்எஃப்பும் எனக்கு ஏற்படுத்துது இங்க லாசஸையும் ஏற்படுத்துது இ பிளஸ் ஐஏ ஆர்இ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான் நீங்க இதை டயக்ராமா வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா டயக்ராமா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிளஸ் மைனஸ் வாக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா இடத்த மாற்றி கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ என்ன பண்றோம் எனக்கு டெர்மினல் வோல்டேஜ் வேணும்னா பேக் இஎம்எஃப் பிளஸ் லாசஸ் ஐஏஆர்ஏ லாசஸ் அங்க இஎம்எஃப் வேணும்னா இன்டியூஸ்டு டெர்மினல் வோல்டேஜ் பிளஸ் லாசஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க மற்றதெல்லாம் இங்க ஒன்னே தான் ஐஎஸ்ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐஏ இங்க அது எங்க எழுதும்போது சாரி தப்பா சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் வரக்கூடிய கரண்ட் ரெண்டா பிரியுது ஐஎல் இஸ்